உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம். பின்பு தானியேல் பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோரின் போய் பாபிலோனின் ஞானிகள் அழிக்காதையும் என்னை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியேகு தானியேலை ராஜாவுக்கு முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தையும் தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளையும் ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் சோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகி நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கை மேலே உம்முடைய தலையின் மேல் உண்டான தரிசனம் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீ படுத்திருக்கையில் இனி சம்பவிக்க போகிறது என்னதென்று நினைவுகள் உமக்கு எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தமும் ராஜாவுக்கு தெரியவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அறியவும் இந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. தானியேல் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான், நான் பெரிய அறிவாளி, எல்லா தரிசனமும் சொப்பனம் கண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று தன்னை பீத்திக் கொள்ளவில்லை. தனக்குள்ளே இருக்கிற கிருபா வரங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் கூடிய அந்த தாளந்து மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள், சொப்பனங்கள், இரண்டாவது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. நமக்கு என்ன திறமை இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாய் பயன்படுத்த வேண்டும். அதை வைத்து பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியையோ சம்பாதிப்பதற்கல்ல, நம்மளை பெருமைப்படுத்துவதற்கல்ல, வால் போஸ்ட்ல, டிஜிட்டல் பேனர்ல, ஒளிபரப்பில் யூடியூப்ல போட்டு நான் வல்லமையான ஊழியக்காரர், பிரகாசமான ஊழியக்காரர் என்று நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கல்ல, கிறிஸ்துவை உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட. தானியேல் ஒரு வார்த்தைங்க சொல்லுகிறான். அந்த வாசனம் மிக அருமையா சொல்லுது பாருங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் இனி சம்பவிக்க போறது என்னதென்று நினைவுகிறது உமக்கு எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிற சம்பவிக்க போறது உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்க எல்லார் பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்பென்றதுனால அல்ல, நான் பெரிய ஞானி அறிவாளிங்கிறதுனால நான் சொல்ல, கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற தேவன் தெரியப்படுத்துகிறார். லேலுயா. நமக்கு எவ்வளவு திறமை வேணாலும் இருக்கலாம். பேய் ஓடலாம், பிசாசு ஓடலாம், சூனிய கட்டு உடையலாம், மந்திர கட்டு உடையலாம், ரகசியங்கள் வெளிப்படுத்தலாம், சொப்பனத்தின் மூலமாக எல்லா வரங்களும் கிரியை செய்யலாம். அதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய உயர்வுக்காக இல்லை, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட. அதுதான் தானியேல் தனக்குண்டான கொடுத்த வரத்தை அங்கே அவன் தேவ நாமத்துக்காக உயர்த்துகிறான். தன்னை ஞானி என்பதை வெளிப்படுத்தவில்லை, தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு எவ்வளவோ திறமை இருக்கலாம். செபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, பிரசங்கிக்கிற, பேய்களை ஓட்டுகிற, பிசாசுகளை ஓட்டுகிற, வியாதியை சுகமாக்குகிற, வெளிப்பாடுகளை ரகசியங்களை வெளிப்படுத்துகிற என்ன கிருபை வேணாலும் இருக்கலாம். அதை வச்சு நம்மை மேன்மைப்படுத்தக்கூடாது, நம்மை வெளிப்படுத்தக்கூடாது, நம்மளை போஸ்டர்லையும் அங்கங்கே வெளிப்படுத்தக்கூடாது. அதை வச்சு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.